Hello friends, welcome back to my channel Triple Treat. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சன்னா மசாலா. இதுக்கு நான் வந்து 1 கப் சன்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துர்க்கேன். இப்போ நான் வந்து இந்த சன்னா மசாலாக்கான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போறேன். அதுக்கு நான் ஒரு panல 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் காஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா 2 பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஓகே, இந்த பேஸ்ட்டுக்கு காரம் கொடுக்கறதுக்காக இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும். இது இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கை நான் வேக வச்ச சன்னாவை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் இதை ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஓகே, இன்னொரு பேனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் ஆயில் காஞ்சோடனே நான் வந்து ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே நான் இப்போ அரைச்சி எடுத்திருக்க பேஸ்ட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கிறேன். ஓகே, இது நம்ம பேஸ்ட் ஆட் பண்ண உடனே தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வரும். நான் இப்போ வந்து ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் நான் சேர்க்குறேன். ஓகே, இதை நல்லா கலந்துக்கிறேன். இப்போது நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாத்தூள் மட்டும் தான் ஃபஸ்ட்டு சேர்த்தேன். ஸோ அதுக்கான மல்லித்தூள் 2 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கியிருக்கேன். அது சேர்த்து நான் நல்லா கலந்துக்கிறேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது நார்மல் கரம் மசாலா தான். இது கூடவே வந்து நான் சுண்டல் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது கூட ஆட் பண்ணுங்கள், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். மூடி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும். ஓகே, கொதிச்சிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இதில் நான் வேக வச்சு எடுத்த 1 கப் சன்னாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டேன். இது கூடவே வந்து இப்போ வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. திருப்பி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். காரம் இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இதில் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்க்கறதுனால இந்த சன்னா மசாலா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். சேர்த்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நான் இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணி 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா திக்காக வரும் பாருங்கள். சேஞ்ச் ஆகி திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். ஓகே, நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சன்னா மசாலா ரெடி. தேங்க்யூ.